இந்த தீன் எந்தெந்த வகையிலெல்லாம் எங்களை விட்டு போகலாம், இந்த தீன் எந்தெந்த வகையெல்லாம் எங்களை விட்டு போகலாம் என்ற எல்லா வாசல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இஸ்லாம் சொல்லி இதுல நீ கவனமாக, இதுல கவனமாக, இதுல கவனமாக. அதுல அக்தர் அபுவாப், அக்தருல் அபுவாப், அதாவது இருக்கிற பாபிலேயே நம்ம இஸ்லாத்தை விட்டு அப்படியே வெளியே போறதுக்கு இஸ்லாம் ஒரு பாபிலேயே மிகப்பெரிய பாபு தெரியுமா? நம்ம கொண்டு சுமந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை விரும்பாத அல்லது அதுக்கு மாற்றமான முறை வாழ்றவன் பக்கத்துல வாழ்றது, அந்த சமுதாயத்தில் என்னது வாழ்றது. இஸ்லாத்தை நம்ம சுமந்திருக்கிறோம், அந்த இஸ்லாத்தை விரும்பாத, அந்த இஸ்லாத்தை ஏற்காத, இன்னொரு அவங்க எதிர்த்தாங்களோ எதிர்க்கலையோ அந்த சமுதாயத்துக்கு மத்தியில நமது இருப்பு இருக்கிற நேரத்தில் நமக்கு இயல்பா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு அதாவது கலப்பு நிலை என்ன செய்யும் எங்களுக்கு ஏற்படும். அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சாரம் என்னும். 40 நாட்கள் ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அவர் அவர்களில் உள்ளவராக என்ன செய்து விடுவார், மாறி விடுவார். அவர் அவர்களில் உள்ளவராக மாறி விடுவார். ரெண்டில் ஒரு முறையில மாறுவான். ஒன்று அவராக மாறிடுவான், அல்லது இவன் இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயா போனான்னு சொன்னா இந்த இடத்துல வாழ்ந்ததை அவன் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான். இப்போ 20 வருஷம் இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்தியா கூறாருவீங்களே, நம்மள ஸ்டைலு, பேச்சு, நட, காற்ற குணமெல்லாம் எப்படி இருக்கும்? இங்க இதே வேர்வையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு வேர்வை அடிச்ச உடனே இதனாலதான் இந்த நாட்டுக்கே வரது இல்லைன்றது. எங்க அங்க போய் சொல்றது என்ன, அது அங்க இங்க ஃபுல்லாவே நம்ம ஏசியில தானே இருந்தோம். அதனால அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு டிஃபரெண்ட் விஞ்ஞான ரீதியா விளங்கிட்டா. அந்த வெயிலால கருக்காது, எந்த வெயில் கருக்க வைக்க, இந்த வெயில், இதெல்லாம் எதனால மனுஷன் ஏற்படுத்திக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் விஞ்ஞான ரீதியா ரிசர்ச் பண்ண நிரூபிச்சா பேசுறாங்க எல்லாரும். அந்த வெயில் வேற, இந்த அங்க வேற சூரியனா இல்லையே, எல்லாம் அதே ஸ்பீட், அதே வேகமும் அதே அந்த கனதையும் தான் இருக்கும். ஆனா மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த நம்ம வாழ்ந்த இடத்துக்கேற்ப நம்ம மாறிவிட்டோம் என்கின்றதை ஒன்றில் அவனுடைய நடைகள், செயல்பாடுகள் காட்ட ஆரம்பிக்கும். அல்லது இதை என்ன செய்யும், அப்படி இது மனிதனுடைய ஒரு இயல்பான ஒரு தன்மை, மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. அப்ப இந்த தாக்கம் அவசரமாக மனிதன்ல வந்து சேரும் என்பதனாலதான் மன் ஆஷ கௌமன் அர்பஈன யௌமன் சாரம் என்னும் ஒரு பழமொழியை வச்சுக்கிறாங்க. 40 நாள் வாழ்ந்தா அவர்கள் உள்ளவர்கள் தான் அப்படி என்கின்ற. இதனால இஸ்லாம் என்ன செய்துட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய நாடும் ஒரு முஸ்லிம் நாடும் நம்ம அதாவது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முஸ்லிம் இயன்ற அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிவிட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் தீனுடைய பாதிப்பு. அந்த தீன் அவனுக்கு என்ன செய்ய, அந்த கலப்பு என்ன செஞ்சிடும், அந்த தீனை எப்படியாவது தஹ்வீல் பண்ண வச்சிடும், கொஞ்சம் 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 கொஞ்சமா லேசாக்கிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மஸலுல அதாவது அந்த ஜலீஸ் சாலிஹ், உண்மையான நண்பனுக்கு, அதாவது நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அந்த பக்கத்தில் இருந்தாலே அந்த தாக்கம் என்ன செய்யும், அத்தர் வியாபாரியுடைய தாக்கமும் பொற்களுடைய தாக்கமும் ரெண்டு என்ன செய்யும், ரெண்டு விதமான விளைவை ஏற்படுத்தி தான் ஆகும். நீங்க மாறாது விட்டாலும் சரி, அந்த நாற்றம் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், அடிக்க, இந்த வாசம் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், அடிக்கத்தான் செய்யும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனாலும் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு பரந்த சமுதாயமாக அப்படி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லா இடங்களுக்கு ஏற்ப சட்டங்களையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிறது. இப்போ மைனாரிட்டியாக அல்லது சிறுபான்மையாக நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ற விஷயத்துல மிகவும் இன்னும் கொஞ்சம் கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்தை ஒப்பாக நடக்கிறாரோ, சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதனால சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உள்ளத்துல நம்ம அந்த நம்பிக்கையே இல்லை. ஒரு மனிதர் வராரு, ஒரு காவினர் ஆடையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா மின் சியாபில் குஃபார் ஃபலா தல்பிஸ்ஹா. இது வந்து காவிர்களுடைய ட்ரெஸ்ல வந்து இதை போட வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எண்ணத்துல அதுவே இருக்கல, அந்த சிந்தனை அவருக்கு என்ன செய்யல. துணிகள்ல ஒரு துணி அவர் போட்டுட்டு வரார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அதை? அந்த மனிதர் திருப்பி கேட்கலாமே, என்ன துணி இதுல என்ன இருக்குது, நான் என்ன இஸ்லாத்துல தான் உறுதியா தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? கேட்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அணிய வேண்டாம் அப்படி என்று சொல்றாங்களாக இருந்தா, நீங்க அணிஞ்சு பழகினீங்க என்று சொன்னால் இயல்புல ஏற்பட்ட சில நிறைய பாதிப்பீங்க. ஒரு அளவுல இதை நான் விளங்கப்படுத்துவதாக இருந்தால், நீங்க போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க, ஸ்டவ்வை உடுத்துட்டு பக்கத்துல பார்த்தா நீங்க உடுத்த அதே மாதிரி ஒரு பச்சை கலர் தௌப்ல ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு. இயல்புல உங்களுக்கு மனசு என்ன சொல்லும், இவரும் பச்சை உடுத்திக்கிறாரு, நம்மளே மாதிரி இவரும் தாடி வச்சுக்கிறாரு. இந்த சிந்தனை என்ன செஞ்சு, முதலாவது என்ன செய்து உங்களுக்கு ஈர்ப்பு, இவரு நம்மள மாதிரி ஒரு ஆளா தான் என்ன செய்யும் இருப்பாரு அப்படி என்ற சிந்தனை இயல்பாகவே உங்களை அவரை நெருக்குது. அவர் சிரிச்சார்னா அவர் சிரிப்பாராண்டு அதுக்கு முன்னால் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க.
சிரிச்சா அவ்வளவு வேகத்தோட நம்மள அவசரமா என்ன செஞ்சிருவோம், அறிமுகம். அந்த வேகம் என்ன செய்யும், இயல்புலையாம உங்களுடைய பக்கத்துல கொண்டு வந்து வச்சது அது அந்த தோற்றம், அந்த எல்லாமே தான். அதே நேரம் அவர் தலைகீழ முடியை இப்படி இழுத்து விட்டு ஒரு பின்னொண்டு அடிச்சு இங்க விளங்கிட்டா காப்பை போட்டுட்டு இருந்தீங்க, அப்படி பார்த்த உடனே நீங்க என்ன செய்வீங்க, இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பக்கத்தை உட்கார்ந்துருவீங்க. தேவையில்லாத வில்லங்கம் ஏதாவது என்ன செஞ்சிடும், வந்துடும், நம்ம ஒதுங்கிடும். எதனால ஒதுங்கினோம், பேசினமா பழகினமா எதுவும் இல்லை, தோற்றம். தோற்றம் என்ன செய்யும் இருக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் அர்வாஹு ஜுனூது முஜன்னதா ஃபமா தஆரஃப மின்ஹா தலஃப் வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப்னு சொன்னாங்க. இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த வேர்களைப் போல, எதெல்லாம் ஒன்று கொண்டு அறிமுகமானதோ அவைகளெல்லாம் சேர்ந்து விடும், எதெல்லாம் ஒன்று கொண்டு அதாவது அறிமுகம் முரண்பட்ட நிலையிலும் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை இந்த மலஹர் இந்த தோற்றம் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாக விளங்கக்கூடியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். லஅனல்லாஹுல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள். ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்களை சபித்தார்கள். அதே போல லஅனல்லாஹுல் முஹன்னஸீன மினர் ரிஜால், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்களை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சபிக்கிறார்கள். என்ன காரணம், மனைவி சிரிக்கிறதுக்காக வேண்டி மனைவியோட ட்ரெஸ் ஒருத்தர் உடுத்து காட்டுறாருன்னு வைங்களேன், இவர் என்ன அங்க ஒரு ட்ரெஸ் தான் உடுத்து காட்டுறன்னு நினைக்க கூடாது. மனைவியோட உள்ளத்துல முதலாவது நீ இறங்கிடுவாய். நீ அதை என்றைக்கு ஒரு நாள் நீ உடுத்தாலும் சரி, மனைவியோட உள்ளத்துல என்ன செஞ்சிடும், ஒரு ஸ்டெப் நீ இறங்கிடுவாய். உண்ட கொண இயல்பு அதை என்ன செய்யும், காட்டும். உனது பலகீனத்தை அதை என்ன செய்யும், காட்டும். என்றைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த இயல்பு மார்க்கம் இந்த இதுக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தை அந்நியர்களுக்கு ஒப்பாகவோ பெண்களுக்கு ஒப்பாகவோ எதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. மாறினால் அவர்கள் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின், அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதனாலதான் அன்புள்ள சகோதரர்களே, இதனால இப்போ உதாரணமா பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஜ் அல் ஹாதல் பலத ஆமினன், இந்த ஊரை நீ பாதுகாப்பான ஊராக மாற்றுவாயாக. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, வஜுனுபனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக. நம்ம யாரா இந்த துவா கேட்டிக்கிறோமா, என் பிள்ளையும் நானும் சிலை வணங்க கூடாது கேட்டிக்க மாட்டோம், அப்படித்தானே? நம்ம பிள்ளை எங்க சிலை வணங்க போகுது, அப்படித்தானே? எங்கட பிள்ளைகள்லாம் எங்க சிலை வணங்க போகுது, அந்த மாதிரி எண்ணத்திலே இல்லை. யாரெல்லாம் என் பிள்ளை கொலைகாரன் ஆகிடக்கூடாது யாரா துவா கேட்டிக்கிறோமா, இல்லையே? நமக்கு அதுக்கு பெரிய தூரம், கொலை அந்த மாதிரி இடத்துல இல்ல. யாரெல்லாம் என் பிள்ளை கொள்ளைக்காரனாக மாற்றி விடாதே அப்படி நம்ம சாலிகான ஒரு பிள்ளையாக மாத்த நம்ம துவா கேட்டிருக்குமே தவிர எந்த ஒரு பாவத்துக்கு நம்ம அஞ்சியதில்லை. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக மாற்று, வஜ்னுபனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்க விட்டு தூரமாக்கு. அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை சொல்ற நேரத்துல 360 சிலையும் இல்லை அந்த ஊர்ல. அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏகத்துவ பள்ளியை கட்டுறாரு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஏகத்துவ பள்ளியை கட்டுறாரு. முஅஸ்ஸிஸ் அவரு, கற்றவர் அவரு, பிள்ளை ஏகத்துவத்துல பாருங்க எப்படிப்பட்ட பிள்ளை, உயிரையும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க முன் வந்த பிள்ளை. ஆனா அவர் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் என்னை என் பிள்ளைகளை சிலைகளை வணங்க வைக்காதேண்டா. அதுதான் ஃபிக்ஹ், அவருக்கு இருந்த மார்க்க விளக்கம் அதுதான். எப்பயும் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், நேரடியா வந்து எதுல என்ன செய்ய மாட்டான், இறங்க மாட்டான். சிலை வணக்கம் உள்ளதாக என் பிள்ளை மாறக்கூடாது அப்படின்னு சொன்னா நேரடியா சிலை வணக்கத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாதவரை திருமணம் முடிச்சா அடுத்த கட்டம் என்ன, சிலை வணக்கம். ஏன்னா சிலை வணக்கத்துக்கு நிறைய பாலம் இருக்குது, சிலை வணக்கத்துக்கு நிறைய பாதைகள் நிறைய பாலங்கள் என்ன செய்து இருக்குது. இப்படித்தான் போகணும்ன்றதில்ல. சைத்தா பாப்பா இவனை கொண்டு போய் சிலை வணக்கத்துல சேர்க்கறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குது, மிச்சம் தூரத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியிருக்குது. ஒரே ஒரு வேலை செய்வோம், கல்யாண ஆசை உண்டாக்கி விட்டுவோம்டா போதும். திருமண ஆசை உண்டாக்கிட்டு ஷார்ட்கட்லாம் என்ன செஞ்சிருவாரு, சிலைக்கு போயிடுவார். ஃபர்ஸ்ட்டுக்கு நிர்பந்தமா போவாரு, இரண்டாவது என்ன நல்லா தானே இருக்கின்ற போவாரு, மூன்றாவது என்ன எல்லாமே உண்டுதான் என்ன செய்வாரு போவாரு. இந்த மாதிரியான இஷ்டப்ப செய்தான் என்ன செய்வா எடுப்பான். இப்போ பாருங்க, வஜ்னுபனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்குவாயாக எழுதுவாக்குகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கலப்பு சமுதாயத்தில் இப்படி வாழ்ந்ததனால, அதாவது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தீனை பத்தி நிறைய யோசிக்காததுனால, தீனை ஒரு தலையாய விஷயமாக யோசிக்காதனால எங்களது பழக்க வழக்கங்கள் எப்படி ஆகிறது அப்படி என்று சொன்னால், சில நிறைய அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளுக்குள்ள நாம் என்ன செஞ்சிடறோம்,
மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மார்க்கத்தை விட்டு கொடுக்கக்கூடிய அல்லது விட்டு கொடுப்புக்கு மார்க்க ஆதாரம். இப்ப இந்த இன்றைய உலகத்தில் நடக்கிற பெரிய அநியாயம் என்னன்னா, மார்க்கத்தை விடுறதுக்கு ஆதாரமே எது? மார்க்கம் தான். மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு எது ஆதாரம்? மார்க்கம் தான் ஆதாரம். இதே ஒரு காலம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக சொல்லி இஸ்லாத்திலே ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. எப்படி? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் என்ன செய்யுது இருக்குது என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய நிலைமையில் எது செஞ்சாலும் எதுக்கு ஆதாரம்? குர்ஆனே சுன்னாடு இருந்தா இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுக்கு ஆதாரம் இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது, இதுக்கு ஆதாரம் இருக்கு என்று சொல்லி என்ன தவறான முறையில் இஸ்லாத்துடைய வசனங்களும் மற்ற மற்ற விஷயங்களும் வியாக்கியானம் செய்யப்படக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இஸ்லாத்தை பாதுகாக்கிறாங்க என்ற பேர்ல, இஸ்லாத்துல அநியாயம் செய்யப்படுது என்ற பேர்ல இவைகளாம் நடக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அதாவது இதை நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், இன்றைய சூழல்ல எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு எது பெருமதியா பட்டுச்சு? நமது பிள்ளைகள் உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நான் சில களத்தில் உள்ள சில நிலவரங்களை என்ன செய்கிறேன் சொல்லி காட்டுகிறேன். உயர்ந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை என்ன செய்யணும்? உயர்ந்த கல்வியை படிக்கணும். படிக்கணும் என்றவற்றெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. தீனை பத்தி என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னா, வீட்டுக்கு வந்தா அப்பா அசருக்கு பள்ளிக்கு போறாரு, மகரிபுக்கு போறாரு, இஷாவுக்கு போறாரு, அப்படி ஜும்மா படிக்கிற காலத்துல நாட்டுடைய சிச்சுவேஷன்ல ஜும்மாவுக்கு போக இயலாது, ஜும்மாவுக்கு போக இயலாது. அப்படி என்று சொல்லி பல ஜும்மாக்களை அட்ஜஸ்ட் பண்ணி, பல தொழுகைகளை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற ஸ்கூல் ஒரு முஸ்லீம் ஸ்கூல் என்று சொல்லி ஒன்று திறந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒழுக்கத்தை அறநெறிகளை பாதுகாப்போம் என்று திறந்தாலும் எஜுகேஷன் போதாது, கல்வி என்ன போதாது. என்ன கல்வி வேணும்? உயர்தரமான கல்வி வேண்டும் என்று சொல்லி எங்க எந்தெந்த மதத்துடைய வணக்கங்களுக்காக இவன் அதுக்கு வலிஞ்சு போகணுமோ, இறங்கி போகணுமோ, அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிருது, சேர்த்துறது. என்ன நோக்கம்? புள்ள நல்ல முறையில் படிக்கிறது. பிள்ளைக்கு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும், எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக 190% இது போன்ற விஷயத்தில் கவனமே செலுத்துவதில்லை கல்வி கொடுக்கிற நேரத்தில். இதான் உண்மை. அந்த புள்ள படிக்கணும் என்று நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல தீன் என்ற பகுதிக்கு ஒரு ஓரத்துல சைட்ல தான் ஒரு இடம் கொடுப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கவனம் என்ன அங்கே கொடுக்கப்படுவதில்லை. இப்ப அவன் போறான், இந்த ஆரம்பத்தில் இருந்து எத்தனை வருஷம் பயணிச்சுக்கிறான்? 15, 16, 18 வருஷங்கள் பயணிச்சுக்கிறான். வீட்டில் அவன் வாழ்ந்ததை விட, முஸ்லிம் சமுதாயத்தை அவன் பார்த்ததை விட யாரை பார்க்கிற அதிகமா? தன் நண்பர்களையும் மற்ற அவங்க யாரும் நிர்பந்திக்கல, நீ வான்னு சொல்லி என்ன செய்யல, நிர்பந்திக்கவும் இல்லை, கத்தியை காட்டவும் இல்லை. ஆனா கல்ச்சர் அதுல போய் பழகி அதுலயே இருந்து எல்லாமே அவனுக்கு சிம்பிள் ஆகிறது. எல்லாமே சிம்பிள் ஆகின பின்னால புள்ள படிச்சு வந்தாச்சு, கல்யாணம் பேசுறான், மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க, மகனுக்கு கல்யாணம் பேசுறாங்க. அவன் வாழ்ந்து முடிஞ்சாச்சு. அவன் என்ன வாழ்ந்தே முடிஞ்சாச்சு. ஏன்னா வீட்டில் டீசென்ட் ஆகிக்கிறான், வாரான் போறான், ஒழுக்கம் இதெல்லாத்தையும் நம்பி அவன் வாழ்ந்து முடிந்து விட்டான். கலப்பு பாடசாலைகள், எல்லா விதமான என்ன ஓப்பனான யூனிவர்சிட்டிகள், எல்லா விதமான விஷயங்கள் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் சொல்ல போனால் சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான். சில விஷயங்களை மகன் சின்ன வயசுல கேட்பான். கேட்கிற நேரத்தில் அதெல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தான். முதலா படிப்பை பாரு, இஸ்லாம் பேச வந்துட்டார், இஸ்லாம் அப்படி சொன்னா எத்தனை பெற்றோர் குறிப்பாங்க? ஒரு 12 வயசுல 13 வயசுல இது சரியாமா இப்படி செய்யலாமான்னு அதெல்லாம் பார்த்தா படிச்ச மாதிரி தான், நீ முதலாவது படிக்கிற வேலையை பாரு அப்படி என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் அனுப்பியிருப்பான். அதோட போறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? சின்னவனுடைய நல்ல சிந்தனைகள் அல்லாஹ் தஆலா இயல்புலையே சிறிய வயசுல என்ன செஞ்சிருப்பான், கொடுத்திருப்பான். ஒரு புதுசா வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ கிளிப் பரவிட்டே இருந்துச்சு. ஒரு சின்ன புள்ள உண்டு, தன்னை தம்பியை சைக்கிளை வச்சு 5 வயசு 2 வயசு பிள்ளை சைக்கிளை வச்சு தள்ளிக்கிட்டு போறான். தள்ளிட்டு போற டைம்ல அவனோட ட்ரெஸ் என்ன செஞ்சிருது, கலண்டுறது. இந்த சின்ன பிள்ளையோட 5 வயசு பிள்ளையோட ட்ரெஸ் கலஞ்சிருது. இதை பெரிய ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு, யாரோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்த ட்ரெஸ் கலைஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்டா, இவன் கேமரா எடுக்கிறானே என்ற வெக்கத்துல தடுமாறுறான், அழுகுறான். ஆனா சைக்கிளை விடல. அவன் சைக்கிளை விடாம தன் ட்ரௌசரையே எப்படியா பிடிச்சிக்கிண்டு சைக்கிளை விடாம போறான். இந்த பின்னால வீடியோ எடுக்கிற சிரிச்சு 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 என்ன செய்யறாரு, வீடியோ எடுக்கிறாரு. கடைசியில அந்த போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு சைக்கிளை விடுறான். சைக்கிள் விடும்போது மறுபடியும் என்ன செய்யறான், இந்த சைக்கிள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தம்பியை இறக்கி விடும் வரைக்கும் அவன் என்ன செய்யல, அதை விடல. இதை பார்த்து சிரிச்சு வாட்ஸ்அப்ல போடுறாங்க. அதுக்கு நிறைய பேர்
கமெண்ட் சிரிச்சு விளங்கிட்டா. அதாவது இன்றைய நகைச்சுவை இதுதான்டா, ஒரு 50% கமெண்ட் அப்படித்தான் என்ன செய்யுது இருக்குதுண்டா. எவ்வளவு மஹ்ரூம் ஆயிக்கிறோம். அதாவது எங்களோட சிந்தனைகள்லாம் எவ்வளவு குறைஞ்சு போய்கிட்டு பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான குணம் அது. தான் நிர்வாணமாகிற நேரத்திலேயே தம்பிய கீழே விடாம பாதுகாத்த குணத்தை பாராட்டி அவனுடைய நல்ல குணத்தை வளர்த்து விடுறதா, இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக 30, 35 வயசு 40 வயசுல இருக்கிற டைம்ல இதை வீடியோ எடுத்து சந்தோஷப்படக்கூடிய இந்த செடிசம் என்று சொல்ற மற்றவருடைய துன்பத்திலே சந்தோஷப்படுகின்ற மனுஷனாக இருக்கக்கூடிய இவனை பாராட்டுறதா. அதை பார்த்து ஒரு அரபு சகோதரர் அழுதுட்டார். வீடியோ கிளிப்பை பார்த்துட்டா இப்படி ஒரு நல்ல பண்பை ஊக்குவிப்பான். இவங்க தான் என்ன அதெல்லாம் பலஸ்தீனில் அழுகுறாங்களா விளங்கிட்டா. எதை முன்னால நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு துன்பத்தை இப்படி நடக்க, இது நல்ல பண்பா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு அழகான குணம். அப்ப சிறுவர்களுடைய நல்ல அழகான பண்பான குணங்களையும் என்ன செய்யறாங்க, யார் நாசமாக்குறது? அவன் வந்து சின்னத்துல கேட்கிறான், மார்க்கெட்ல இப்படி போகலாமா வரலாம், எல்லாம் நாசமாக்கி படிக்கணும். எதிர்காலம் உன்னோட எதிர்காலம் அதுதான். உன்னோட எதிர்காலமே ஸ்கூல் மாஸ்டர் கையில தான் என்ன செய்யுது இருக்குது, உன்னோட புக்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லி அனுப்பலையா 90%. அனுப்பின பின்னால கல்யாணம் பேசுறான். 2 விதமா நடக்குது. சொல்லாம மானத்தை மூடிக்கொண்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. அது உண்மை. அது எப்படி எங்களுக்கு தெரிய வரும்? கேள்வியாக வார நேரத்துல, ஆலோசனைகளா கேட்கிற நேரத்துல அப்பதான் விளங்குது இது என்ன பாதிப்பை இது கொண்டு வந்து என்ன செஞ்சுக்குது சேர்த்திருக்குது அப்படின்னு விளங்குது. சேர்க்கிற என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புறேன், நான் முஸ்லீம் அல்லாத பிள்ளைய விரும்புகிறேன், அல்லது நான் முஸ்லீம் அல்லாத ஒரு பையனை என்ன செய்கிறேன் விரும்புகிறேன். உடனே பக்கத்து வீட்டுல பள்ளி இருக்கிற ஞாபகம் வருது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஹதீஸ் பயான் தர்பியா எல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஓடி பாருங்க, என்னது எங்களோட சமுதாயம் இப்படி போய்க்கு, இவரு இந்த சமுதாயம் இப்படியே போனா நிலைமை என்ன? அவரோட பிள்ளைக்காக வேண்டிதான் இப்ப இஸ்லாம் தேவைப்படுது ஊருக்கு விளங்கிட்டா. இந்த சமுதாயம் இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன நடக்கிறது? உடனே அவங்க மேலுக்கு இருந்து ஃபத்வா என்ன முர்த்ததாய் வச்சா டக்குன்னு எல்லாம் என்ன தர்றது எல்லாம் முடிஞ்சிருது. அது என்ன, எங்க கோளாறு நடந்தது, எங்கிருந்து இது ஆரம்பிக்குது, என்ன பிரச்சனை, எங்க போய் நிக்குது, தீர்வுக்கு 4 பேர் யோசிச்சு அவனை சேர்த்து மூடிடுறது, அவனே சேர்த்து என்ன செஞ்சிடறது மூடிடுறது. அவன் அதுக்கு செய்யறான், இவன் இதுக்கு செய்யறான், இவன் லாப நோக்கம் தான், அவன் சம்பாதிக்கிறான் அப்படி என்று சொல்லி ஒரு நல்ல முறையில சமூக சீர்திருத்தத்துக்கு வார ஒருவரை சரி கட்டி தவறுகளை திருத்தி எப்படியாவது ஒரு தீர்வுக்கு நோக்கி போக நினைக்கிறோமா? நினைக்கல. அன்புள்ள சகோதரர்களை, இதன் காரணமாக என்ன நடக்குது? அப்பதான் மார்க்கம், அப்பதான் தீன், எல்லா கேள்விகளும் அப்ப என்ன செய்யுது வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோமா இல்லையா? அந்த நேரத்துல வந்து நிக்கிறான் உயர்கல்வி உயர்கல்வின்னு நம்ம நினைச்சோமே, இப்படி ஆகிட்டே அப்பயும் கல்வியை சொல்றது இல்ல, நாங்க தீன்ல தான் வளர்த்தோம். அவங்க எல்லாம் என்ன 5 நேரம் தொழுவாங்க, 5 நேரம் தொழுறேன்னு சொல்றது விளங்கிட்டா. இவ்வளவுதான். மற்றபடியான எந்த விதமான தீனுடைய பற்றும் எதுவுமே இல்லை. பிள்ளைய படிக்க வச்சுக்கிறான் லோன்ல, வண்டி எடுத்துக்கிறான் லோன்ல, எல்லாமே என்ன வட்டியும் அதுவும் இதுவும் எல்லா விஷயங்களை செய்து பிள்ளை என்ன செஞ்சிட்டானா அந்நிய ஒருவரை திருமணம் முடித்து விட்டார். தீர்வு என்ன? உலமாக்கெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி உலமாக்கெல்லாம் என்ன செய்யும்? ஒரு சகோதரருக்கு ஒருத்தர் கால் பண்றாரு இந்த பராத்து டைம்ல, இதோட சம்பந்தப்பட்ட என்ன பராத்து டைம்ல பராத்து ரொட்டி எல்லாம் கொடுக்குறாங்களே, போன் பண்ணி இந்த மூலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எங்களோட வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டியா, நீங்க சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. உங்களோட வீட்டுல பராத் ரொட்டி கொடுத்துட்டீங்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன் அவர் கேட்டாரு. கேள்வி பாருங்க எப்படி இருக்கேன்னு பாருங்க. எப்படி போன் பண்ணி எல்லாம் பராத் ரொட்டி எல்லா விதத்தையும் நடந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்கிறாரு. யார் வீட்டுல? எங்களோட வீட்டுல தான். உங்களோட வீட்டுல இருந்து நடக்கிறதுக்கு நான் இப்ப என்னதான் செய்ய? உடனே மைக்க போட்டு நான் இங்க பேசவா? நீ தான் தடுக்கணும். என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா அவர் அவரோட வேலையெல்லாம் பாப்பாரு, அமைதியா இருந்துட்டு பாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஏதாவது நடந்தா இங்க போன் பண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படியே என்ன செய்யறது கேட்கிறது. இந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்பும் சமூக கடமையும் கடைசியில தலையில வைக்கிற விஷயமா நீதான் காரணம், இல்ல நீதான் காரணம், அல்லது நீதான் காரணம் என்று எல்லோரும் காரணம். இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு சீர்குலைந்து போடுறத கை கட்டி பார்த்துட்டு இருக்கிற, யாரா உளுந்தா கை கட்டி பார்த்து அவன் உளுந்துட்டான், நம்ம எதிரி என்ன செஞ்சுட்டான், இவன் அடுத்த டீம் யாரு, இவன் உழப்புறான், இவனுக்கு இப்படி எதிரியான டீம் கடைசியில் இவன் உழப்புறான், அவன் கை கட்டி பார்த்துட்டு இருக்கிறது, இவன் சொல்ற டைம்ல அவன் கை கட்டி பார்த்துட்டு, இதுதான் நிலைமை. இந்த கல்ச்சரல் தாக்கம், இந்த இப்படிப்பட்ட ஒரு கலாச்சார தாக்கம் இந்த மாதிரியான நிலைமை அடைந்திருக்கிறது. யாராவது திருப்பி யோசிக்கிறாங்க கேட்டா இல்ல. நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்துடைய பெரிய சல்லடை ஓட்டையே எதுல தெரியுமா இருக்குது? கல்வி என்ற பேரால் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஏன்? டோட்டல் சமுதாயமும் அங்க நிக்குது. 5 வயசு 5 இல்ல, இப்ப 3 வயசு விளையா 3 வயசுல இருந்து கொண்டு போய் நின்று அவன் இப்படி திறக்கிற கண் திறக்கிறதே எங்க
இவங்கதான். அதுலதான் அவன் கண் திறக்கிறான். கண் திறக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவன் சரியா பார்க்கிற டைம் வரும் வரைக்கும், அறிவால பார்க்கிற நேரம் வரைக்கும் அவன் கண்டதும் கேட்டதும் படித்ததும் யோசித்ததும் பழகியதும் எல்லாமே இது இதுலதான். அதை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அதை பற்றி என்னது எதுவுமே யோசிப்பது இல்லை. ஆனால் பிறகு என்ன செய்யறது, நமக்கு வீழ்ந்து விட்டோம், அப்படி நடந்துட்டோம், இப்படி நடந்துட்டோம் சொல்றது. இதை கேட்டாலும் என்ன பயம், எதிர்காலத்துல நமது பிள்ளை எப்படி வாழுவான் கேள்வி. எதிர்காலத்துல நம்ம பிள்ளை எப்படி வாழுவான். அதனால நம்ம என்ன எவ்வளவுதான் பண்ணிட்டாலும் சரி, எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க மார்க்க விளக்கம் சொல்லிட்டாலும் சரி, அந்த இடம் அவர்களுக்கு அசைய முடியாமல் இருப்பதற்கான காரணம் இன்றைக்கு ஒன்று சமூக ரீதியான தீர்வுகள் குறைவு, அதுக்கான மாற்று தீர்வுகள் குறைவு, அது உண்மை. ஆனால் தீர்வுக்கு வாரதுக்கு முதலாக நீ உள்ளத்தால தயாராகணுமா இல்லையா? அந்த தயார் நிலையில யாருமே என்ன இல்லை. இது இருக்கும் வரைக்கும், இது இருக்கும் வரைக்கும் இந்த கலாச்சார தாக்கம் என்கின்ற ஒன்று மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுல சந்தேகமே கிடையாது. அதெல்லாம் திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் திட்டமிட்ட அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.